பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார். இந்த ஆண்டில் 3-4 கிரக பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் மட்டுமே. 12 ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகும்போது இந்த 12 ராசிக்கும் என்ன பலன்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா, கும்ப வீட்டில் இருக்கார். இங்கே இருக்கார் அவர் கும்ப வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில். கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு. சொந்த வீட்டில் ஆட்சியாக மூலத்தடிகோணமாக இருந்தார். அவர் சொந்த வீட்டிலேருந்து இடம் மாறி குரு வீட்டுக்கு, ஒரு சுபருடைய வீட்டுக்கு வர்றாரு. அங்கே அவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ சனியினுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் அங்கே வேலை செய்யும். அந்த அடிப்படையில் இந்த சனி பயிற்சினால இந்த 12 ராசிக்கும் என்ன பலன் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். விரிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது, ஒரு சிலருக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு எளிய பரிகாரங்கள், செலவில்லாத பரிகாரம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம். சரி, சனி பகவான் அப்படின்னாலே ஸ்லோ பிளானட், மெதுவாக நகரும் கிரகம். சனின்னா யார்? ஜீவனக்காரன். நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சனி என்பவர் நீதிபதி. சனி தான் ஆயுள்காரன். நம்ம எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும், சொத்து இல்லைனாலும், ஒரு மனிதன் ஆயுளோட தீர்க்க ஆயுளோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார். நல்ல நிலைமையில் இருக்கணும், விஷயம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் சனி தான் ஜீவனக்காரன். நாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறது, வழி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். அதே சனி பகவான் தான் கர்மக்காரன். நம்ம செய்கிற தொழில் அல்லது நம்ம யாருக்கு கர்மம் பண்ண போகிறோம், எந்த டயத்தில் பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார்? சனி பகவான். அதே சனி பகவான் லாபத்துக்கும் அதிபதி. ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகங்களில் சித்தப்பாவை சொல்கிற கிரகம் சனி பகவான். சரி, இப்படியே சொல்லிட்டு போகலாம். நம்ம விரிவாக போவோம். சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. 9 கிரகமும் நல்ல கிரகம்தான். 9 கிரகமும் நன்மையும் செய்யும், கொஞ்சம் பாதகமும் செய்யும். அதில் சனி பகவான் நீதிபதி. என்ன எது செஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணுவார். நன்மைகள் நிறையா பண்ணாலும் அல்லது பாதகங்கள் பண்ணாலும் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார். அதனால தான் இந்த சனியை கண்டு ஒரு சிலர் பயப்படுறது. 7.5 சனி வந்துருச்சே, கண்ட சனி வந்துருச்சே, அஷ்டம சனி வந்துருச்சேன்னு. அதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், மனித பிறவியில் இருக்க எல்லாருக்கும் வரும். வர காலங்களில் நிறைய அனுபவங்கள் நிறையா கிடைக்கும். சரி, நம்ம அது விரிவாக போவோம். நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த சனி பயிற்சி பலனில் உங்கள் 12 ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம கடகராசியை பார்ப்போம். கடகம் அப்படின்னா தாய் வீடு, கருணை உள்ளம், இரக்க குணம், பாதுகாப்பு, காவல். தாய் பொதுவாக அம்மா, அந்த வீடு தான் அம்மா வீடு, தாய் வீடு. எதுன்னா கடகம்தான் 12 ராசிக்குமே. சரி, அந்த கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்க போகிறோம். 8ல் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது நல்லதா இல்லையா அப்படின்னா அது அப்புறம். முதல்ல 8ஆம் இடத்துலேருந்து சனி நகர்ந்து 9க்கு போனாலே வெற்றி மேல் வெற்றி. ஏன்னா அந்த அஷ்டமத்து சனின்னு சொல்லி கடகராசிக்காரங்க எனக்கு ஜாதகம் அனுப்புறீங்க. அனுப்பும்போதே சார் எனக்கு அஷ்டமத்து சனி நடக்குது சார் அப்படின்னு சொல்லியே அனுப்புனீங்க. அப்போ அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்தேன். ரொம்ப பேர் நல்லா இருக்கீங்க. அதுக்கு சின்ன எளிய பரிகாரம் சொன்னேன். சரி, இப்போ பெரிய கும்புரை அடுத்து போடணும் சனி பகவானுக்கு. எதுக்கு? அஷ்டம சனி இல்லை, முடிஞ்சிருச்சு. பெரிய கும்புரை சனி பகவானுக்கு. ஓகே, இப்போ 9ல் வந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் சார் அப்படின்னா, 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம், உபதேசம், அப்பாவை சொல்கிற இடம் எல்லாம் 9ஆம் இடம். அங்கே சனி போகிறது சிறப்பு இல்லை.
ஆனால் 8ஆம் இடத்துக்கு 9 நல்லது. என்ன பண்ணுவார்? கொஞ்சம் தூரமாக தள்ளி போடுவார். யாரை? ஒன்று உங்களை இல்லை உங்கள் குடும்பத்தை. அப்படின்னா வேலைக்காக வெளி மாவட்டத்துக்கோ வெளி மாநிலத்துக்கோ அதாவது ப்ரொமோஷன் ஆகி போகிறதும் உண்டு. இப்போ யாராவது கம்பெனிகளில் வேலை பார்க்குறீங்க, பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குறீங்க, இல்லை அரசு அதிகாரியாக இருக்கீங்கன்னா ப்ரொமோஷன் வரும். அந்த ப்ரொமோஷன்னால தள்ளி போடுவாங்க. அப்போ குடும்பம் ஒரு இடத்துல, நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இதுதான் சரி. அப்போ 9ஆம் இடத்துல சனி வரும்போது அப்பாவின் உடல்நிலையில் கவனம். அப்பாவோட சொத்து கிடைக்கும், அப்பாவோட வருமானம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அப்பாவோட பையும் பார்த்துக்கணும். சரி, இந்த சனி என்ன பண்ணுவார்? இப்போ அவர் எங்கே பார்ப்பாரு? உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அவர் ஏற்கனவே 8லேருந்து 10ஆம் இடத்தை பார்த்ததுனால தொழில் இல்லை, அப்படி செஞ்சாலும் லாபம் இல்லை, தொழிலில் பிரச்சனை, லேபர்னால பிரச்சனை, வேலைக்காரனால பிரச்சனை, அவமானம், அசிங்கம், கெட்ட பேர் அதெல்லாம் வந்துச்சு. விபத்து, கையில் அடிப்பட்டது, காலில் அடிப்பட்டது, சொத்து விற்று பணம் வராமல் இருந்தது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கொடுக்கல் வாங்கல், அவமானம், இதெல்லாம் நடந்துச்சு. முடிஞ்சதை பற்றி பேச வேணாம். ஆனால் 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போ என்ன அர்த்தம்? லாபங்கள் கூடும், வெற்றி உண்டு. 11ஆம் இடம் தான் வெற்றி. 11ஆம் இடம் சித்தப்பாவை சொல்கிறது, 11ஆம் இடம் உங்கள் அக்கா அண்ணனை சொல்கிறது. அப்போ சனி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு லாபமும் இருக்குது, மைனஸும் இருக்குது. சனிக்கு தான் சித்தப்பாவுக்குள்ள கிரகம், 11ஆம் இடம் அதுக்குள்ள இடம். அப்போது சித்தப்பானாலேயோ அக்கானாலேயோ அண்ணனாலேயோ ஒரு சிறு மன வருத்தம் வரும். ஆனால் அதுவே பின்னாடி லாபத்தையும் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 12ல் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 12ல் இருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 12ல் இருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்போது இப்போ நான் சொன்ன விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கும். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு. ஏன்? குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 3ஆம் இடத்தை பார்த்தா என்ன ஆகும்? முயற்சி ஸ்தானம். அப்போ 3ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது நீங்கள் செய்கிற முயற்சியில் ஒரு சின்ன தடையாகி அதுக்கப்புறம் வெற்றி அடையும். ஏன்? 3ஆம் என்பது கீர்த்தி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், புகழ் ஸ்தானம். அதை சனி பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. அப்போது அதில் சின்ன சின்ன தடைகளாகி அப்புறம் வெற்றி. ஏன்? 9ஆம் இடம்னா வெற்றி, 9ஆம் இடம்னா பாக்கியம், 9ஆம் இடம்னா நல்ல நேரம், 9னா பாக்கியம், அப்பா, இதெல்லாம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு தடை உண்டு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டு. ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு. ஏன்? அது 9ஆம் இடம்ங்கிறதுனால. சரி, அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போதே இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். இப்படி பார்க்கணும். சனி பயிற்சினா சனி எங்கெங்கே பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு ஒரு கருப்பு புள்ளியை வைப்பார், ஒரு சின்ன இடைஞ்சலை கொடுப்பார். ஆனால் அதுவே வெற்றியாக மாறும். ஏன் வெற்றி? 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால. சரி, அப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ன்னா என்ன? வேலை, சர்வீஸு. எனக்கு படித்து முடிச்சேன் சார், வேலை கிடைக்கல சார் அப்படின்னா இப்போ நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா சனி ஜீவனக்காரனா, வேலை கிடைக்கும். கடன் வாங்கிட்டேன் சார், அடைக்க முடியல, இப்போ நல்ல கடன் அடையும். சார் நோய் சார், ஏதாவது வியாதி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருந்துச்சு சார், குறையும், மாற்றம் வரும். ஏன்? உங்களுக்கு 6ஆம் இடத்தை குருவும் பார்க்க போகிறாரு. இந்த குரு பகவான் சனி பகவானும் 6ஆம் இடத்தை பார்த்து ஒரு சுபகிரகம், ஒரு பாக்கியாதிபதியும் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்துல சனி இருக்காரு. அந்த 9 கூடிய குரு பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடம்னா கடன் தீருது, நோய் தீருது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தால் தீரும், தேர்தலில் வெற்றி, நீங்கள் எழுதின அரசு தேர்வில் வெற்றி, எக்ஸாமில் வெற்றி, பர்சன்டேஜ் அதிகம் கிடைக்கும். எல்லாம் 6 ஒரு அற்புதமான இடம். 6னா மறைஞ்சி இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது. அப்போது சனி பகவானும் பார்த்து குருவும் பார்க்கும்போது நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, ஜெயிச்சிருங்க சார். 3ஆம் இடம்னா முயற்சி, விடா முயற்சி. எது? 3ஆம் இடம். அதை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ ஆரம்பத்தில் தடை இருக்கும், ஆனால் வெற்றி யாருக்கு? உங்களுக்கு தான். அப்போ இங்கே 2.5 வருஷம், இங்கே 2.5 வருஷம், இங்கே 2.5 வருஷம், 7.5 வருஷத்துக்கு சனி பகவானால் யோகம் அதிகமாக கிடைக்க போகிறது யாருக்குன்னா கடகத்துக்கு தான். அடுத்து உங்களுக்கு 7ஆம் இடம் மனைவியை சொல்கிறது. மனைவிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி போயிட்டார். மனைவி ஸ்தானத்துக்கு நீங்கள் கணவனாக இருந்தால் உங்களுக்கு மனைவி ஸ்தானம் 7ஆம் இடம்.
நீங்கள் மனைவியாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் கணவனை சொல்கிறது 7ஆம் இடம். அந்த இடத்துக்கு 2ல் இருந்தவர் 3 போயிட்டார். 3 முயற்சி வெற்றி. இப்போ தான் சொன்னேன், உங்களுக்கு 3ஆம் இடத்த சனி பார்க்குறாரு, உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ 3ஆம் இடத்துல சனி இருக்காரு. அப்போ குடும்பமே, கணவனே, மனைவியே முயற்சி முயற்சி முயற்சி, விடாமுயற்சினால வெற்றி வெற்றி வெற்றி. யாருக்குன்னா கடகத்துக்கு தான். அடுத்து மனைவி ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், முயற்சி அத்தனையும் வெற்றி. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. இந்த சனி பயிற்சி டயத்திலேயே மே மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி குரு 12ல் போய் மறைகிறாரே. பொதுவாக குரு 12ல் மறையக்கூடாது, ஆனால் அவர் பார்க்கும் பார்வை 4ஆம் இடம். அப்போ வீடு கட்டிட்டு இருக்கேன் சார்னா, குறையா இருந்துச்சுன்னா இப்போ வீட்டை கட்டி முடிச்சிருவீங்க. சார் வீட்டுக்காக லோன் வாங்கினேன், வண்டிக்காக லோன் வாங்கினேன்னா கடன் அடைச்சிருவீங்க. 4ஆம் இடம்னா அம்மாவுக்கு மருத்துவ செலவு சார் இப்போ குறையும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து 9ஆம் இடம் நான் சொன்னேன், அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, தைரியமாக இருங்க. 8ல் இருக்கிற சனி இனிமே அந்த பாதிப்பு இல்லை. சனி பயிற்சிங்கிறது கெட்ட பலன் இல்லை, பாதகம் இல்லை. நீங்கள் எதிலெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எதிலெல்லாம் அசிங்கப்பட்டீங்களோ, எதிலெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ அத்தனையும் மாறப்போது. இந்த சனி பயிற்சி கடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது யாரெல்லாம் முருகன் வழிபாட அற்புதமாக பண்ணுறீங்களோ அந்த முருகனே உங்களுக்கு வந்து கூட இருந்து அத்தனை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். பதவி உயர்வு உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகம் உண்டு, வீடு கட்டும் யோகம் உண்டு, வெளிநாட்டு தொடர்பு உண்டு. அத்தனையும் வெற்றி. ஓம் நமச்சிவாய.